ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி ஹார்ட் ஸ்டுடியோ. இது நம்ம டிராயிங் கிளாஸ். நீங்கள் புதுசாக டிராயிங் கற்றுக்க ஆரம்பிச்சிங்கன்னா முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, பென்சிலை எப்படி பிடிப்பது அப்படின்னு தான். பென்சிலை எப்படி பிடிக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்முடைய லைன் கண்ட்ரோல், ஷேடிங், ஸ்கெட்ச் இது எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். அதனால் இன்றைக்கி கவி ஹார்ட் ஸ்டுடியோ டிராயிங் கிளாஸில் பென்சிலை எப்படி பிடிக்கணும், எந்த டிராயிங்க்கு எந்த கிரிப் பயன்படுத்தணும், பென்சில் ப்ரெஷரை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, ஷேடிங்க்கு பென்சிலை எப்படி பிடிப்பது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இதையெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ பிகினர்ஸ் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல பிகினர்ஸ் செய்கிற ஒரு காமன் மிஸ்டேக்கை பார்க்கலாம். எப்படி பென்சிலை பிடிக்கக்கூடாது அப்படின்னா, டைட்டாக பென்சிலை பிடிக்கக்கூடாது. ஸோ நீங்கள் ஒரு பென்சிலை டைட்டாக பிடிக்கும்போது உங்களுடைய ரெஸ்ட் சீக்கிரமாகவே டயர்டாயிடும். லைன்ஸும் நேச்சுரலாக வராது. டிராயிங் பண்ணும்போது நம்ம கை ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கணும். ஒரு விஷயத்தை எப்பவுமே நினைவு வச்சுக்கோங்க, பென்சிலை கண்ட்ரோல் பண்ணணும், பென்சிலை அழுத்தியும் பிடிக்கக்கூடாது. இப்போது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பென்சில் கிரிப்பை பார்க்கலாம். இதை ஸ்டாண்டர்ட் பென்சில் கிரிப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை தம் ஒரு பக்கமாகவும், இண்டெக்ஸ் ஃபிங்கர் மேலேயும், உங்களுடைய மிடில் ஃபிங்கர் கீழேயும் இருக்கணும். இந்த 3 ஃபிங்கரும் சேர்ந்து ஒரு பென்சிலை கண்ட்ரோல் பண்ணணும். பென்சில் ரொம்ப டிப்புக்கு அடியில் பிடிக்க வேணாம், கொஞ்சம் மேலே தள்ளியே பிடிங்க. இந்த கிரிப்பு ஸ்மால் டீட்டெயில்ஸை வரையவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உதாரணத்துக்கு நோஸ் டீட்டெயில், ஐ டீட்டெயில், அதுக்கப்புறம் அந்த ஹேரோட ஸ்டாண்ட்லாம் வரைகிறதுக்கு ரொம்பவே இந்த கிரிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது செகண்ட் மெத்தடை பார்க்கலாம். செகண்ட் மெத்தட் ரிலாக்ஸ் பென்சில் கிரிப். எப்படி பென்சிலை ரிலாக்ஸாக பிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது பென்சிலை கொஞ்சம் பின்னாடி பிடிப்பது. இப்படி பிடிக்கிறது மூலயமா ஹேண்டோட மூமெண்ட் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இப்படி பிடிக்கிறது மூலயமா இதோட லாங் லைனு, சர்க்கிள் இதெல்லாம் வரைய இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்ஸ் இதை கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு அதில் ஸ்ட்ரைட் லைன், கர்வ், அதுக்கப்புறமா சர்க்கிள் இதெல்லாமே ட்ரை பண்ணுங்கள். இது கொஞ்சம் ஃபிங்கரை அடுத்து லாங்காக வச்சுட்டு கொஞ்சம் மேலே டிப்புக்கு கொஞ்சம் மேலேயே கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுட்டு பண்ணுங்கள். இப்போது 3வது மெத்தட். ஸோ இது ஓவர் ஹேண்ட் கிரிப் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரிப் மெத்தட் உங்களுக்கு ஷேடிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான கிரிப் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பென்சிலை இன்னமும் கொஞ்சம் மேலே பிடிச்சி ட்ராயிங் பண்ணணும். இப்போ பாருங்கள், பென்சிலை டிப்பை மட்டும் பயன்படுத்தாமல் பென்சிலோட அந்த ஓரத்தையும் அந்த ட்ராயிங்கில் பயன்படுத்தலாம். ஸோ இதன் மூலயமா ஒரு பேப்பரை ஃபுல்லாகவே கவர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி வரைகிறது மூலயமா மேக்ஸிமம் கிளாத்து, அதுக்கப்புறமா பேக்ரவுண்டு இதுக்கெல்லாம் ஷேட் பண்ணும்போது பென்சிலை லாங்காக பிடிச்சி நீங்கள் ஷேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே கவர் ஆகும், சீக்கிரமாகவும் ட்ராயிங் பண்ணி முடிப்பீங்க. இப்போது ஷேட் பண்ணுறதுக்கு முதல்ல லைட் ப்ரெஷர் கொடுங்க. அடுத்தது அதுக்கு மேலே ஒரு ஷேடிங், மறுபடியும் இன்னொரு ஷேடிங் கொடுத்து கிராடுவல் ஃபுல்லாகவே டார்க் கலரில் ஷேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி லைன் பை லைனாக மெத்தட்ஸ் 1 by 1 ஷேட் கொடுத்து அந்த கலர்ஸை டார்க் பண்ணிக்கலாம். பட் ஒரே ஒரு தடவையில் பென்சிலை ரொம்ப அழுத்தி பிடிச்சி ஷேடிங் பண்ணக்கூடாது. அது ரொம்பவே முக்கியமான ஒன்று. நீங்கள் பென்சிலை ரொம்ப அழுத்தி நீங்கள் ஷேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ராயிங் நேச்சுரலாக இருக்காது. ரொம்பவே ஒரு மாதிரி பேப்பர்லாம் ரொம்ப கிழியிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் வந்துடும். அடுத்து நம்ம மெத்தட் 4 பார்க்கலாம். இது அண்டர் ஹேண்ட் கிரிப் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். மேக்ஸிமம் பென்சிலை நீங்கள் பிடிக்கும்போது கீழே இருந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். கீழே இருந்து பிடிச்சி ஷேடிங் பண்ணுற மாதிரி இருக்கும். இதனால் உங்கள் கையை கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. உங்கள் கை ரொம்பவே கிரிப்பாக இருக்க மாதிரி இருந்தால் நீங்கள் அந்த ஷேடிங் பண்ணக்கூடாது. ஸோ கீழே இருந்து ரிலாக்ஸாக பிடிச்சி இதை நீங்கள் ஷேட் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போது பென்சிலை எப்படி பிடிக்கணும் அப்படின்னு கற்றுக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பென்சிலோட ப்ரெஷரை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு கற்றுக்கோங்க. ஸோ பென்சிலோட ப்ரெஷரை 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஸோ இதில் லைட்டு, அதுக்கப்புறமா மீடியம், அதுக்கப்புறம் டார்க்கு. ஸோ இதை ஷேடிங் கண்ட்ரோல் அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் லைட் ப்ரெஷரு, மீடியம் ப்ரெஷரு, ஸோ டார்க் ப்ரெஷர் அப்படின்னு 3 இருக்குது. ஸோ பிகினர்ஸ் நல்லாவே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் எப்போ ட்ராயிங் பண்ணாலும் முதல்ல லைட் ப்ரெஷரையே மெயின்டைன் பண்ணுங்கள். தேவையான இடத்துல மட்டும் கிராடுவலி டார்க் ப்ரெஷர் பண்ணுங்கள். இப்போது கவி ஹார்ட் ஸ்டுடியோட ஒரு ட்ராயிங் ப்ராக்டிஸ் பண்ணலாம். தினமும் ஒரு 5 minutes இந்த எக்ஸசைஸை நீங்கள் திரும்ப திரும்ப பண்ணுங்கள். 30 செகண்ட் ஸ்ட்ரைட் லைன், 30 செகண்ட் கர்வ், ஸோ 1 minute சர்க்கிள், 1 minute லைட் டார்க் ஷேடிங், 1 minute ஒரு சிம்பிள் ஆப்ஜெக்ட் ஸ்கெட்ச். இதை 5 நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் டெய்லியும். இதை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்கள் ஹேண்ட் கண்ட்ரோல் அப்புறம் பென்சில் கண்ட்ரோலும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்தது பென்சிலை எப்படி பிடிக்கிறது, பென்சிலை எப்படி டைட்டாக கிரிப்பாக பிடிக்கிறது, ஸ்மால் ஷேடிங்க்கு, அதுக்கப்புறம் லாங் லைனுக்கு கிரிப் மெத்தடு, இது எல்லாமே இன்றைக்கி பார்த்தோம். ஸோ ட்ராயிங்க்கு ஒரே ஒரு கிரிப் மட்டும் கிடையாது. நீங்கள் என்ன வரைகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய பென்சில் கிரிப்பை சேஞ்ச் பண்ணிக்கலாம். கவி ஹார்ட் ஸ்டுடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ராயிங் வரையணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் ட்ராயிங்கை நல்லா வரைங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார்